அதனால் இன்னைக்கு நான் மட்டும் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம முதல்ல ஆனியன்ஸை வெட்டிக்கலாம். இன்னைக்கு நான் 10 ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று கட் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு சின்ன சைஸ் வெங்காயமாக இருக்கிறதுனால நாங்கள் ஒரு 10 வெங்காயம் எடுத்திருக்கோம். உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 எடுத்துக்கலாம், போதும். பாதி ஆனியன்ஸ் கட் பண்ணிட்டேன். இன்னும் 4 ஆனியன்ஸ் கட் பண்ணணும். எல்லா வெங்காயம் இப்போ கட். இன்றைக்கி நாங்கள் சிக்கன் 1 கிலோ வாங்கியிருக்கோம். அதை நான் இப்போ ஒரு வடச்சட்டியில் போட்டுக்கிட்டேன். நம்ம இப்போ சிக்கனை வாஷ் பண்ணணும். லைட்டாக மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டுக்கலாம். நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா கழுவி வச்சு நம்ம வடச்சட்டி வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் மல்லி விதை போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் போல் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பெப்பர், மிளகு, கூடவே 3 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, கிராம்பு 3. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். கரிஞ்சிடுச்சுன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு நல்லா வாசனை வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் 2 செய்ய போகிறோம். கொஞ்சம் பெப்பர் சிக்கன், அப்புறம் கொஞ்சம் கிரேவி. நாங்கள் கொஞ்சம் பெப்பர் சிக்கனுக்கு அந்தாண்டு வச்சுருக்கோம். இது குழம்புக்கு கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கோம். நாங்கள் பெப்பர் சிக்கனுக்கு இங்கே வச்சுருக்கோம். நம்ம பானையை இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டியில். கொஞ்சம் சூடாகட்டும். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் பானையில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தி, அப்புறம் ஆர்கானிக்கு. இந்த பானையில் இருக்க அந்த வாசனை சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த பேன் அதிலெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது டேஸ்ட் வராது. நம்ம வச்சுருந்ததை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாகணும், அது வரைக்கும் வணக்கிக்கலாம். கொஞ்சம் வணங்குறதுக்கு உப்பு, இதுக்கு நம்ம சால்ட் உப்பே போட்டுக்கலாம். பார்த்து கலக்குங்க, சட்டி உடஞ்சிட போகுது. நம்ம மிக்ஸி ஜாரில் வச்சுருந்ததை லிட்டு போட்டு மூடிக்கலாம். நம்ம ஆனியன் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நம்ம இதை அரைச்சாச்சு. வாசனை சூப்பர். நம்ம 3 டொமேட்டோஸை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டோட வாசனை போனோடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது வந்து சிக்கன். நம்ம தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நம்ம நல்லா தக்காளியை ஸ்மாஷ் பண்ணணும், அப்போ தான் கிரேவி சூப்பராக வரும். 1/2 டேபிள் ஸ்பூன், ஹாஃப் கூட இல்லை, கொஞ்சம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்ததை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கரிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணலாம். பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம மிளகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். நம்ம வச்சுருந்த குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம போய் பெப்பர் சிக்கன், நம்ம குழம்பு ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்படி நல்லா நுர வருது பாருங்க. சிக்கன் கறிக்கே எங்களுக்கு நறுக்கிற வெங்காயம்லாம் தீர்ந்துடுச்சு. அதனால் நாங்கள் இப்போ புதுசாக இன்னொரு 4-5 வெங்காயம் கட் பண்ணுறோம் பெப்பர் சிக்கனுக்கு. இதுக்கு மேலே லைட்டாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கறி ரெடி. நம்ம இப்போ பெப்பர் சிக்கனுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பட்டையை நல்லா சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய ஸ்டிக்கை உடச்சி போட்டுக்கலாம். 3 கிலோ கிராம்பு, 3 வரமிளகா. நம்ம
நம்ம சாப் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 3 அல்லது 2 உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நாங்கள் 2 போட்டிருக்கோம். இது நம்ம கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை போட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி இப்போவே நல்லா வாசனை தூக்குது. இது நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். தேவையான அளவு இது லைட்டாக தண்ணி இருக்குது. இது நல்லா சூப்பராக ட்ரை ஆகும். அவ்வளோதான், நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடு பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்குது. நான் இந்த குழம்பு பீஸ் வந்து 1 போட்டு வந்திருக்கேன். பெப்பர் சிக்கன் ஒரு 3 பீஸ் போட்டு வந்திருக்கேன். பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்குது. குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.